ஹாய் ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு அபிராஜேஷ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி நம்ம டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன செய்கிறோம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மார்னிங் எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லெமன் ஜூஸ் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குடிச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால கொஞ்சம் இன்டோர்லேயே நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் ஆக்குப்பைடாக பிஸியாக இருக்கனால சரி இன்றைக்கி நம்ம வந்து திருப்பி ஜிம்முக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறோம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்மளோட ஒர்க் அவுட் என்னன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ ஒர்க் அவுட் பண்ண வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து அந்த பாக்ஸிங் பேக் இருந்துச்சு. 2 பேரும் கொஞ்சம் நேரம் அது கூட ஒன்றுமே எங்களுக்கு தெரியலனா கூட சும்மா அதை இடித்து பிடிச்சி கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ நான் அடுத்து என்ன ஒர்க் அவுட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறதுக்குள்ளே அபி 2 தம்பளை எடுத்து எனக்கு தெரிஞ்சதை நான் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருக்கேங்கன்ற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 சின்ன தம்பிள் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு இது ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீ பண்ணிக்கிட்டே இரு, நம்ம அடுத்து என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ சூப்பரான ஒரு ஒர்க் அவுட் வந்து ஈஸியான ஒரு ஒர்க் அவுட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம லோவர் பெல்லி ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னென்னா நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பாடி வந்து ஃபுல்லாக நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நல்ல ஒரு நம்ம இது பண்ணும்போதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த லோவர் அப்டமனில் நல்லா அந்த டைட்டன் ஆகிற மாதிரி ஸோ நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு கப்பலோ ஒரு பார்ட்னர் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அது நம்ம பார்க்க ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ்னாலும் ஒரு உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட பார்ட்னர் கூட இல்லை நம்ம ஒய்ஃப் கூட ஒரு நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா டெவலப் ஆகும். நல்ல ஒரு பாண்டிங் டைமாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பண்ணுற சிட்டப் தான் அது. ஸோ சிட்டப்பில் வந்து ஒரு பார்ட்னர் சப்போர்ட்டோட பண்ணும்போது நம்ம கை பிடிச்சி நம்ம உட்காந்து எழுந்திரிக்கும்போது அவங்களோட ஒரு சப்போர்ட்டோடு தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லூஸாக விட்டாலும் அந்த இது போயிடும். ஸோ நம்ம அந்த சப்போர்ட்டோடு நம்ம பண்ணும்போது இன்னும் அது நல்லாயிருக்கும். நம்ம நல்லா அந்த பேக் தைஸும் சரி அந்த நீக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கும் அது. ஸோ இந்த ஒர்க் அவுட் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கு முடிச்சு நாங்கள் அடுத்த ஒர்க் அவுட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒர்க் அவுட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு நீக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 8 ஹவர்ஸ் நம்ம உட்காந்தே இருக்கோம். ஒரு சில பேர் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நீல ஒரு ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ நல்ல ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம அது முட்டி வந்து நம்ம கால் வந்து லோவர் பாடியில் வந்து இந்த நீயோட ரோல் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இது மாதிரி பண்ணும்போது நீ நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நம்ம இதே வந்து செட்டப் தான் வித் கொஞ்சம் ஸ்மால் வெயிட்டோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம நீங்கள் வந்து சொல்லலாம் மேபி ஒரு 5 kg ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம இப்போ தான் நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் போது ஸோ சின்ன வெயிட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நாங்கள் பண்ணோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து அந்த நீ ஸ்விங் மாதிரி தான். ஸோ இதில் வந்து நம்ம அப்டமனுக்கு ஒரு ஒர்க் அவுட் இருக்கும் இதில். ஸோ நம்ம வந்து நம்ம காலில் நம்ம பின்னாடி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளோட அப்டமன் வந்து ஸ்ட்ரெச் ஆகுங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. நாங்கள் இது எக்ஸசைஸ் பண்ணி முடித்தோன்னா அடா சூப்பராக இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கூட வந்து இன்னொரு சூப்பரான எக்ஸசைஸாக நாங்கள் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணும்போது திருப்பி அங்கேருந்து ஃபுல்லாக பெண்ட் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஸ்க்கு வந்து சூப்பரான ஒரு ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. நாங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணோம். நாங்கள் இந்த ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நல்லா இருந்துச்சுல்ல அப்போ நாங்கள் திருப்பி ரீகலெக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்துச்சுங்க இந்த ஒர்க் அவுட். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு வந்து நாங்கள் ரெகுலராக அந்த வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அபியும் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு தென் வீட்டுக்கு போயாச்சு. ஸோ எனக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லேட் கேரட் பொரியல் இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு சாப்பிட்லான் இருக்கேன். ஹலோ ஃபேமிலி. ஸோ நாங்கள் வந்து இப்போ தந்தூரி முக்கால்வாசி வந்து நம்ம வீட்டிலே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அபிராமி வந்து அழகாக சூப்பராக குக் பண்ணி வச்சிட்டாங்க. நல்ல வாசனை நல்லா இருக்குது.
இந்த வாட்டி ரொம்ப தந்திரின்னா ட்ரையாக விடாமல் கொஞ்சம் நல்ல கிரேவியோட லைட் கிரேவியை சாந்தோடு அப்படியே ஒட்டி இருக்க மாதிரி எடுத்துருக்கோம். சிக்கன்லாம் சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட நைட்டோட டயட். நல்லா நல்லா சுட எடுத்து அப்படியே டயட்டுக்கு எடுத்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட சூப்பரான ஹெல்த்தி ப்ரோட்டீன் டயட் நைட்டுக்கு. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்.